ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பாருங்க சார், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். யோ, எனக்கு மனசுதான் டாக்குமெண்ட், சொல்ற வார்த்தை தான் அக்ரிமெண்ட். மனசுல நேர்மையும் வார்த்தையில நாணயமும் இருந்தா இந்த பேப்பர் இல்லைன்னா கூட எத்தனை லட்சம் வேணாலும் நான் கொடுப்பேன். ஆனா உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சார், இந்த பணம் ஒரு எமர்ஜென்சிக்கு சார். ஒரு சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக கேக்குறோம் சார். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க இப்ப எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கிறப்ப வட்டியா பணத்தை மட்டும் இல்லாம புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கும் சார். அட போமா, ஏற்கனவே பண்ண புண்ணியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல உன் புண்ணியம் வேற வந்துதான் நான் செழிக்க போறேனாக்கும். சாமி சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். சார், உங்களை நம்பி வந்த எங்களை இப்படி ஏமாத்தலாமா? நான் ஏமாத்தலையா? உங்ககிட்ட நான் ஏமாந்துட கூடாதுன்னு தான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நீ இவங்களை கூட்டிட்டு கிளம்பு. சார் 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 சார், ப்ளீஸ் சார், உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் சார். என்னங்க பண்றீங்க? 5 லட்சம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். என்னையா டிராமா பண்ணிட்டு இருக்க? இருங்க, சொன்னா கேளுங்க. அதுல பணம் வேணும், அதுல வேணும். ஏங்க, நாம இவ்ளோ கேட்டு அவர் தர முடியாதுன்னு முடிவா சொல்றாருலங்க. இந்த உலகத்துல மனசுல ஈரமும் ஈவு இறக்கமும் இல்லாதவங்கள ஒண்ணு இல்லாம போயிடலாம். வாங்க, எப்படியும் பணம் கிடைக்கும். யாராவது நம்ம மேல நம்பிக்கை வச்சு பணம் கொடுப்பாங்க. அதுல வாங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க வாங்குங்க. கருணை காட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், வாங்கன்னு சொன்னேன் சார். அதுல என்ன அதுல? நீங்க எல்லாம் இரும்பு பெட்டிக்குள்ள பணத்தையும் சேர்த்து உங்க மனசையும் பூட்டி வச்சிருக்கீங்க. நல்லா இருங்க சார், நல்லா இருங்க. அந்த கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வாங்க. என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையா தான் இருந்தேன், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் அதுல. ஆனா இப்ப என் நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போய் என் காலுக்கு கீழே பூமி 2ஆ வெடிச்சு நான் உள்ள அதல பாத ஆழத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா அதுல. ரேவதியை எப்படி காப்பாத்த போறோம் அதுல? என்னாச்சுன்னு தெரியலையே சத்யா. எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்குமா? யாரடி? அந்த ஃபைனான்சியர் தான். சொல்லுங்க சார். மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரியான நேரத்துல நீங்க போன் பண்ணி என் பணத்தை காப்பாத்துனீங்க. இல்லனா இந்நேரம் அந்த ஏமாத்துக்காரங்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்து ஏமாந்திருப்பேன். சார், நீங்க என் அண்ணனோட ஃப்ரெண்டு சார். உங்களை போய் நான் அந்த மாதிரி ஏமாற விட்டுருவேனா? அது சரி, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி பிரச்சனை வராம காப்பாத்துறது தானே? கரெக்டா சொன்னீங்க சார். இனிமே அவங்க எப்ப வந்தாலும் தப்பி தவறி 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு அது திரும்பி வராது. இனி திரும்ப வரமாட்டாங்க மேடம். நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்டு அனுப்புனேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடுறேன். ஓகே சார். அம்மா, ஃபைனான்சியர் அவருக்கு நாம தான் ஏதோ ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கோமோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா அந்த ஆள் தான் நமக்கு உதவி பண்ணிருக்காரு. பிரபுவுக்கும் ஆதிரைக்கும் பணத்தை கொடுக்காம அனுப்பிட்டாரு. இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் அவங்களுக்கு பணமே கிடைக்காது. அந்த ரேவதிக்கு ஆபரேஷன் நடக்க கூடாது, அவ சாகணும். அப்படி ஒண்ணு நடந்தா ரேவதியோட சாவ ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி அந்த ஆதிரை மேலையும் பிரபு மேலையும் பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டி மொத்த குடும்பத்தோட நிம்மதியையும் கெடுத்து நான் ஒண்ணுமில்லாம ஆக்குவேன். கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும் என்ன அதுல. பண்ணலாம்னு பார்க்கலாம். பார்க்கலாம். நானும் கேட்டு பார்க்கறேன். ரேவதி, ரேவதி, ஏ ரேவதி, குடு குடு குடு. என்னண்ணே? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? அப்பா என்னப்பா இது? இல்லப்பா, அது அண்ணே, அப்பாவை ஒன்னும் சொல்லாதானே.
அவரு ஒன்னும் சொல்லல. நான் தான் கேனை தூக்குனேன். இனிமே இந்த வேலையெல்லாம் பண்ணாத சரியா? ஏங்க, ரேவதிக்கு என்ன? அவ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது? அது வந்து ரேவதி சின்ன பொண்ணுல்ல, அவ தண்ணி இருக்கிற வாட்டர் கேனை எப்படி தூக்க முடியும் சொல்லு? அவ பாட்டுக்கு கேனை தூக்கி முடியாம கீழே போட்டு கேன் தெரிச்சிருச்சுன்னா நமக்கு தானே லாஸ். அதனால்தான் உங்க அண்ணன் ரேவதியை இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்றாரு. சமாளி சமாளி. உன்னோட இந்த சமாளிப்பெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். பாட்டி, இப்பெல்லாம் பிரபு மாமா நார்மலாவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையாவே இருக்காரு. என்னன்னே தெரியல. ஆமா, இந்த வீட்டு பெரிய மனுஷி நீதானே? நீயே பிரபு கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. நீ சும்மா இருடி, அவ எப்பவும் போல யதார்த்தமா தான் இருக்கான். ஏன் பாட்டி, நான் போய் சொல்லுவேனா? நீங்களே உங்க பேரனை பாருங்க. நீ போ ரேவதி. பிரபு கண்ணா, என்னப்பா? என்ன பாட்டி? உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பிரச்சனை? சொல்லியா? அது ஒண்ணு இல்ல பாட்டி. சும்மா சொல்லாத மருமகனே. உன் மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தி கேட்கறதுனால என் மனசுக்குள்ள போட்டு நான் பூட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய உண்மையை சொல்றேன்.